அளந்த தமிழ் என்ன அப்படின்னா தேவார திருவாசகம்தான் என்று சொல்லி நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் சரிங்க, நம்ம பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டியது தேவாரம்தான். இறைவன் விரும்பி கேட்பது தேவாரம்தான். நீங்கள் அதனால தான் மற்ற பாடலெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இங்கே அருளாளர்கள் பாடிய இறைவன் உள்ளிருந்து உணர்த்த பாடிய அந்த திருமுறைகள் தான் பெருமான்கிட்ட நம்ம இங்கே விண்ணப்பம் செய்யணும். நம்ம வழிபாடு எல்லாமே அப்படி தான் இருக்கணும். நம்ம வீட்டில் கண்டிப்பாக படிக்கிறோமா இல்லையா, 12 திருமுறைகள் நமக்கு கட்டாயம் இருக்கும். 12 திருமுறைகள் நம்ம வழிபாடு செய்கிற வீட்டில் எப்படி நம்ம வீட்டில் சாமி படமெல்லாம் வச்சுருக்கிறோமோ அது மாதிரி திருமுறைகள் கண்டிப்பாக இருக்கணும். திருமுறை கோயில்னே பெரியவங்க வச்சுருக்கிறாங்க. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் சிவபூஜை நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, சாமிக்கு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கி சிவலிங்க திருமேனி வாங்கி நம்ம பூஜை பண்ணுறோம். ஈரோட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா திருவாசக பூஜைனே பண்ணுவாங்க. அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, திருவாசகத்தை வச்சிருப்பாங்க.